அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 18/5/2025 முதல் 24/5/2025 வரை, வைகாசி மாதம் 4ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 10ஆம் தேதி வரை மேஷராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக வரும்னு தோணலைங்களே. ஏடாகூடமாக தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. அதாவது கிரக நிலவரங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கத்தான் செய்யுதுங்க. முன்ன போனால் முட்டுதுங்க, பின்ன வந்தால் உதைக்குதுங்கிற கதை தானுங்க. நீங்கள் சிவனேன்னு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று போனால் ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருதுங்களே. மேலும் உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள், சில தொந்தரவுகள், சில பிரச்சனைகள், வீண் வம்புகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்குது என்னும் சொல்ல இடம் இருக்கிறது. உஷார் தேவை. மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் சாதகமாக வெற்றியுடன் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 18, 19 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதிலே எல்லளவும் சந்தேகமில்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தபடி நடந்து வருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு காண்பதற்கும் பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. 20, 21, 22 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் வெற்றி நிச்சயம் பண்ணும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடலாம்னும், வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் சொந்த தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடந்து வருமானம் கூடுதலாக வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் கூட சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உங்களது நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு, நிலத்தோட்டம் போன்ற திற சொத்துக்கள் வாங்குவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. 18, 19 2 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். 22, 23, 24 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் தொந்தரவுகள், வீண் பம்புகள் வீடு தேடி வந்து கதவை தட்டுவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் எந்த ஒரு வேலையையும் எடுத்தமா முடிச்சமான்னு இல்லாதக்கு ஜபு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் எதை தொட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் செலவுகள் 2 மடங்கு கூடுதலாவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் மற்றும் குடும்பத்திலே கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபங்கள், குறைபாடுகள், சண்டை சச்சரவுகள் வந்து சேருவதற்கும் கூடுமானவரை கோபத்தை குறைத்து கொள்வது நல்லதாக படுகிறது. மற்றும் வேலையில் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் சாதகமாக நடந்து முடியும். 20, 21, 22 3 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். 24ஆம் தேதி பணம் வரும் நாளாகும்.
சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான வாரமாகும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய ஆசை கனவு ஒன்று நிறைவேறுவதற்கும் நனவாகுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகையை சூடுவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் சாமி தரிசனம் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், தண்டை செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. 22, 23, 24 3 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. 18, 19 2 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவலை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே, கொஞ்சம் ஏடாகுடமாகத்தான் இருக்கும் போல தெரியுதுங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் தொந்தரவுகள், வீண் பிரச்சனைகள், வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று போனால் ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் ஈடுபடும் எந்த காரியமானாலும் ஜவ்வு மாதிரி ஈர்த்து கொண்டே போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே வருமானம் குறைவாகவும் செலவுகள் 2 மடங்கு கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இதர விஷயங்கள் எதுவானாலும் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஒரு நல்ல காரியமும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கை கெட்டது வாய் கெட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. 24ஆம் தேதி சந்திராசிரம நாளாகும். 20, 21, 22 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காட்டப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் அவசிய பயணமாக அசலூர் அல்லது அயல் நாடுன்னு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உங்களது நீண்ட நாளிய வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே பலவிதமான நன்மைகள் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் மட்டும் சற்று காலதாமதமாகவே தான் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றும் அரசாங்க சிக்கல்கள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. 22, 23, 24 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. அஷ்டம குரு கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் இருக்கும் போல தெரியுதுங்க. அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்திலே சுக்கிரன், சனி பகவான் சேர்ந்திருப்பதை வச்சு பார்க்கும்போதும் வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்குவதற்கும் பிரயாண தடங்கல்கள் வந்து சேருவதற்கும் அனாவசிய செலவுகள் அடிக்கடி வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே ஏதாவது சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கிறதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், வீண் வம்புகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை.
18, 19, 24 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்று சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து கூட சில நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே ஏற்படும் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு மேலும் பல வகையில் நன்மைகள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுவதற்கும் அதிகப்படியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. 20, 21, 22 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே, கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் கை கெட்டனது வாய்க்கெட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்களோடு மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகத்தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவும் சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் ஜபு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்படுவதற்கும் சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 22, 23, 24 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வேலை தேடி நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் நீண்ட நாளை மனக்கவலைகள் மறந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 24ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்களை பார்க்கும்போது பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது சிறப்பாகவே காணப்பட்டு வரும்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பாராத திடீர் திருப்பம் ஒன்று ஏற்பட்டு முன்னேற்றம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு தேவையான இடமாற்றம் முதலியன ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அவசர பயணமாக அவசிய பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெண்களால் நன்மைகள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பணம் மட்டும் அடுத்த வாரம்தான் வரும். இத்துடன் இந்த வார ராசி பலனை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.